தேனி மாவட்டத்தில் தூவானம், அரிசிப்பாறை, ஈத்தங்காடு உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சுருளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. இதேபோன்று சின்ன சுருளி அருவியிலும் பாதுகாப்பு தடுப்புகள், இரும்பு கம்பிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அங்கும் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் விசைப்படகு போக்குவரத்து 3வது நாளாக நிறுத்தப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் பூலாம்பட்டி மற்றும் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையை இணைக்கும் விசைப்படகு போக்குவரத்து 3வது நாளாக நிறுத்தப்பட்டது. இதனால் சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கோனேரிப்பட்டி பாலம் வழியாக அப்பகுதி மக்கள் காவிரி ஆற்றை கடந்து செல்கின்றனர். சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரக்கூடிய பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகத்துவாரத்தை அகலப்படுத்தக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் அடையாறு ஆற்றை சீரமைப்பதற்கான பணிகள் சென்னை வெள்ளத்தடுப்பு அறக்கட்டளை வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையாறு ஆறு முகத்துவார பகுதி மற்றும் கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கக்கூடிய முகத்துவாரத்தில் நடைபெற்று வரக்கூடிய தூர்வாரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது முகத்துவாரத்தை அகலப்படுத்தக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றவர்கள் ஜாமீனில் வெளிவந்து முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூரின் பெருமையை திருட முயற்சிப்பதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாருக்கு சென்ற பிரதமர் மோடி சமஸ்திபூரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை அவர் தொடங்கினார். பீகாரில் நல்லாட்சியை வழங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது பீகார் புதிய உத்வேகத்தில் நகரும் என்றும் அவர் கூறினார். ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஊழல் வழக்குகளில் ஜாமீன் பெற்று வெளிவந்தவர்கள் என்றும் விமர்சித்தார். जब बिहार ने जंगल राज से मुक्ति पाई थी, नीतीश जी के नेतृत्व में एनडीए का सुशासन शुरू हुआ था. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியுடன் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்றும் பிரதமர் மோடி கூறினார். குற்றம் மற்றும் ஊழல் இல்லாத பீகாரை உருவாக்க உள்ளதாக மகா கத்பந்தன் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி யாதவ் பீகார் மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை என்றும், எது நடக்குமோ, எதை செயல்படுத்த முடியுமோ அதையே மக்களுக்கு வாக்குறுதிகளாக வழங்குவதாகவும் தெரிவித்தார். நாட்டின் டாப் 5 மாநிலங்கள் பாஜகவின் ஆட்சியின் கீழ் அதிக குற்றங்கள் நிறைந்த மாநிலங்களாக காணப்படுவதாக குற்றம் சாட்டிய தேஜஸ்வி யாதவ் பீகாரை குற்றம் மற்றும் ஊழல் இல்லாத மாநிலமாக உருவாக்க உள்ளதாக தெரிவித்தார். बिहार के लोग भी सीएम बनेंगे, यानी चिंता मुक्त बनाएंगे हम, और यही नहीं बल्कि अपराध भ्रष्टाचार मुक्त बिहार बनाएंगे. இதனிடையே ஆர்ஜேடி வேட்பாளர்கள் போட்டியிடும் 4 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் விகாஷில் இன்சான் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க திருட்டு விவகாரத்தில் 476 கிராம் தங்கத்தை கைதான உன்னிகிருஷ்ணன் பொட்டி கர்நாடகாவில் விற்றதை எஸ்ஐடி போலீசார் கண்டுபிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் சுமார் 4.5 கிலோ தங்கம் மாயமானது குறித்து விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து எஸ்ஐடி குழு நடத்திய விசாரணையில் திருடுபோன தங்கத்தில் 476 கிராம் தங்கத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் கோவர்தன் என்பவருக்கு உன்னிகிருஷ்ணன் பொட்டி விற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
கடந்த 2019ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த கோவர்தன் என்பவரிடம் உன்னிகிருஷ்ணன் பொட்டி 476 கிராம் தங்கத்தை விற்று பணம் பெற்றதற்கான ஆவணங்களை கைப்பற்றியதாக SIT குழு தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தங்கத்தை இடம் மாற்ற கப்லேஷ் என்ற இடைத்தரகரை பயன்படுத்தியதை கண்டறிந்த SIT குழு மீதமுள்ள தங்கம் வேறு யாருக்கெல்லாம் விற்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையில் மறைந்த இசையமைப்பாளர் சபேஷின் உடலுக்கு திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் KS ரவிக்குமார், K பாக்யராஜ், சேரன், D இமான் உள்ளிட்ட பலரும் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சபேஷ் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவரான பிறகு அந்த சங்க கட்டடத்தை நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக இயக்குனர் KS ரவிக்குமார் தெரிவித்தார். சபேஷின் மறைவு தேவா குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இசை உலகிற்கும் பேரிழப்பு என இசையமைப்பாளர் D இமான் தெரிவித்தார். இன்னைக்கு இந்த பிரிவுன்றது அது தேவா சாரோடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த இசை சமூகத்துக்கும் இசை ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஒரு பெரிய இழப்பு இது. இசையமைப்பாளர் சபேஷ் உடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, அண்ணாமலை, பாட்ஷா படங்களின் பின்னணி இசையை எடுத்து பார்த்தாலே சபேஷ் முரளியின் சிறந்த பணி தெரியும் என்று கூறினார். சபேஷின் இழப்பை சினிமாவிற்கான இழப்பாக பார்ப்பதாக கூறிய இயக்குனர் சேரன், தவமாய் தவமிருந்து படத்தில் இடம்பெற்ற ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா என்ற பாடல் இருக்கும் வரை சபேஷ் இருப்பார் என்றார்.